எங்களோட வீட்டில் மணி பிளான்ட் வளரவே மாட்டேங்குது, கவலையே வேண்டாம், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பொதுவாக மணி பிளான்ட்டை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி மண் கலவை வைக்கணும்னு தெரியாமல் இருப்பீங்க. செம்மண் கலவை நல்லா எடுத்துக்கிறீங்க. அதில் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மண்புழு உரம், இல்லை அப்படின்னா மாட்டுச்சாணம், தோல் உரம், 1 கைப்பிடி அளவுக்கு கோகோபீட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எந்த வெரைட்டி மணி பிளான்ட்டை வளர்க்குறீங்களோ அதில் ஒரு 2 கப்பு எடுத்துக்கோங்க. தம்பி, எல்லா வெரைட்டிக்கும் பயன்படுத்தலாமா இந்த மெத்தடை? இந்த ஒரு வெரைட்டிக்கா? எல்லா மணி பிளான்ட்டுக்குமே இந்த ஒரு மண் கலவையே போதுமானதுங்க. நல்லா மண் கலவையை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். முக்கியமான விஷயம், வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் வந்து மணி பிளான்ட்டுக்கான வீடியோவை நம்மளோட ஐடியில் தேட முடியாது. பிகாஸ் நிறைய டிப்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஒவ்வொன்றுத்தையும் எப்போ அப்லோட் பண்ணுறோன்னு தெரியாது போயிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஹேங்கிங் பார்ட்டில் ஒரு பாதி அளவுக்கு மண் நிரப்பிக்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் தெரியுங்களா மணி பிளான்ட்டு, அதை பிரித்து அதுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஒரு 2 பாட் அளவுக்கு எடுத்தால் போதும், ஒரு ஹேங்கிங் பார்ட்டை வந்து உங்களால் ரெடி பண்ணிட முடியும். தம்பி, பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த செடிகளை எங்கே வைக்கணும்? ஒரு செமி ஷேடான பிளேஸில் வைங்க. அப்படில உங்களோட வராண்டாஸில் வந்து மாட்டி விட்டுடுங்க. 2 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக தண்ணி ஊற்றிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட செடிகள் நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்ததுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை NPK ஃபெர்டிலைசரை 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, இல்லை அப்படின்னா ஊற்றி விடுங்க.